கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்கள் எல்லோரும் இந்த வீடியோ மூலிமா மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஓவரால் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சில லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் டிஎம் பண்ணதாக தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதே போல் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அதே போல் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு லொக்கேஷனை டிஎம் பண்ணியிருந்தார். ஸோ அவர் எந்த மாதிரி டிஎம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா ஒரு டே டைம் ஹாரர் vlog. ஸோ அதே போல் வந்து அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே டைம் ஹாரர் vlog வந்து க்ளீனாக எடுத்து அமைச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுருந்தார், இந்த மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருந்தார். ஐயா ரூம்னா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேண்ணா. ஸோ இது மாதிரி எங்கள் ஏரியாவில் ஒரு கோட்டை ஒன்று இருக்குண்ணா, அதாவது அரண்மனை ஜமீன்தார் வாழ்ந்த இடம். ஸோ அது கட்டி ஒரு 7-8 years ஆகுதுண்ணா. ஸோ அது இங்கே தான் இருக்குது. ஸோ நான் ஒரு தாட்டி இப்போ என்கிட்ட ஃபஸ்ட் டைம் நான் போனேன் ஒரு டைமு. எனக்கு அந்த டைம் என்கிட்ட மொபைல் இல்லைண்ணா. என்கிட்ட மொபைல் இல்லாப்போ நான் போனப்போ எனக்கு பேரநார்மல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் நிறையா நடந்துச்சுண்ணா. ஸோ எப்படின்னா லைக் திங்ஸ் ஒரு இடத்துலேருந்து தானாகவும் வாங்குறது, தானாக பறந்து போகிறது, அது மாதிரி நிறையா திங்ஸ் நிறையா நடந்துச்சுண்ணா. ஸோ எனக்கு ஆக்டிவிட்டி நிறையா இருந்ததும் இப்போ நான் ஒரு மாதிரி பயத்தில் வந்துட்டேன் நான் இன்னொரு வாட்டி போனப்போ. ஸோ இப்போ நான் மொபைல் எடுக்கிறப்போ திருப்பி எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களை சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி போனேன் அந்த பிளேஸ்க்கு. முதல் நாள் போனப்போ எடுக்க முடியல, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ சில இடம் போகலான்னு பார்த்தா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி எடுக்க முடியாமல் திருப்பி ரிட்டன் வந்துட்டு திருப்பி செகண்ட் டைம் தான் எடுக்க போனேன். செகண்ட் டைம் எடுக்க போகிறப்ப தான் போய் எடுத்துகிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேண்ணா. ஸோ அந்த பிளேஸுமே ரொம்ப ரிஸ்க்கான பிளேஸ் தானா. ஸோ நிறையா ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ ஜமீன்தார் வாழ்ந்த இடம்னா. ஸோ அதில் வந்து எப்படி சொன்னால் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கான பிளேஸ்ண்ணா. ஸோ லைக் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த பிளேஸ் முடிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ண வாங்கண்ணா. நான் உங்களை அந்த பிளேஸ் சொல்கிறேன். ஸோ எங்கள் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த பிளேஸு. ஸோ நான் உங்கள்ட்ட சொல்கிறேண்ணா, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வாங்கண்ணா. நீங்கள் எப்படியும் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அமுச்சு விட்றேண்ணா. அமுச்சு விட்டு அந்த ஹிஸ்ட்ரியெலாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேண்ணா. ஆனால் ரூபன் நான் உங்களுக்கு சொன்ன பிளேஸ் தானே, அதோட என்ட்ரன்ஸ் தான் இது. இதோ இந்த பிளேஸ் தானே, இதுக்கு பின்னாடி தான் அந்த கோட்டை இருக்குது. அது தெரியுதாண்ணா? நான் சொன்ன கோட்டை இங்கே தான் இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். என்றைக்கா வந்து எடுப்பீங்கன்னு. நான் உங்களுக்காக உள்ளே போய் எல்லாத்தையும் காட்டுறேன். அதான் வா 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 இந்தா அப்படியே பார்த்து பொறுமையாக அது வீடியோ எடுப்போம். அது மாதிரி லென்ஸ்காக அப்படியே பொறுமையாக அடிக்க யாரும் வந்துட போகிறாங்க. பார்த்து போ, முன்னாடியும் பார்த்து போட. போ பார்த்து அப்படி இருக்குங்க. அந்த காலத்து யூஸ் பண்ண கிணறு. பாரேன் ரூமில் எப்படி இருக்குன்னு. உள்ளே எப்படி போகிறது? இங்கெல்லாம் எவ்வளோ முள்ளாக இருக்குன்னு. இங்கெல்லாம் போக முடியாதா? அந்த பக்கம் தான் கோட்டை தெரியுதா? அந்த பக்கம் தான் கோட்டை. இது இன்னொரு பக்கம் அந்த சைடாக வருவாங்கல்ல. சீக்கிரமாக போ. பார்த்து வா கீழே பார்த்து வாடே. அப்புறம் கோட்டை தெரியுதா? அந்த மூலையில் இருக்குது கோட்டை. வாடா வாடா, இப்படி இருக்குடா வழி.
கோட்டை எப்படி இருக்குன்னு. தெரியாது யாரோ வரத்துக்குள்ளே போய் தான் ஆகணும். பார்த்தா பெரிய ப்ராப்ளம். வர்றா லைட் அடி. பாரு என்னடா இது மேலே வவால்ரா. அவளோட குடும்பமே இங்கே தான் இருக்கும் போல. பொறுமையாடா திருப்ப அவளோட குடும்பமே இங்கே தான் இருக்கும் போல. அந்த யூஸ் பண்ண இடம் ஜமீன் இடம் தான்டா. எதுக்கு பாரு நல்லா காதுவே அந்த காலத்தில் பழசா போய் அந்த ரூம்டா. இருக்கு வா வா பார்த்துக்கலாம். லைட் இருக்குல்ல ஃப்ளாஷ் லைட்டு கீழே பார்த்து கூட ஏதோ பாம்பு இருக்கு போகுது. அந்த காலத்தில் அந்த இதெல்லாம் வைப்பாங்கல்ல ஃபோட்டோ வந்துச்சுமா அது மாதிரி யார தெரியுதா? சீக்கிரம் ரொம்ப ஷேக் பண்ண வரா. நடுவில் அந்த கேப் இருக்கும்ல அந்த காலத்தில் இந்த உள்ளே இது பண்ணிட்டு அந்த இடம் இதெல்லாம் பாரு எவ்வளோ அறை இருக்குங்க. சரி வா அங்கே இருக்கு. எங்கடா வழி இருக்குண்ணே? போ இது வேற எங்கேயோ வெளில போகுது. ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது பாரு. யாரும் இல்லீகலாக வந்துட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸ்லாம் இருக்குடா. இது பேக் சைடு தான் பாரு. ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது தெரியுதா? ஆமாம் மேலே போகிறதுட்டுக்கு. நம்ம வந்து என்னடா அவங்க சவுண்டு கேட்டுச்சுல. அடே வா கூட வா சத்தம் போடாமல் வா பார்த்து வாடா. கீழே எதுவும் இருக்கும். போ முடிஞ்சது டக்குனு எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் வரணுங்கய்யா. ஆமாம் அது கூட ஃபோன் கொடு சீக்கிரம் கீழே போட்டுறாங்க. பார்த்து போட அங்கதான் வழி கடை. இது கோட்டையோட அந்த ஒரு பக்கம் இதுரா. ஏதோ கோட்டை இருக்கு பாரு. அது அங்கே வீடு அங்கே பாரு கீழே. என்ன சுருங்கப்பாதை மாதிரி இருக்கு. சுருங்கப்பாதை ஏதோ ஒரு ரூமு. இதெல்லாம் ஒரு ரூம்டா. மொத்தம் இங்கே 60 இருக்குது தெரியுமா? சரி அந்த சைடு போங்க. போ நீ முன்னாடி போ நான் போயிட்டு வரேன். பாத்துரே பாத்துரா. பார்த்து போடி. வாங்கிடா விஷாலு. இது மேலே ஏறி பார்த்துட்டு வரணும். வாடா வாடா. லைட் அடி. லைட்டே பவர் அவ்வளோதான். சரி இங்கே அடி. இந்த லைட் வச்சு போதும். இங்கே அடி. இந்த சைடு அடி. போதும் ஃபுல்லாக இந்த சைடு அடி. அங்கே பேர் வவால் தான். இல்லைடா அந்த மூலடா. யாரும் எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. சத்தியமா டேய் சத்தியமாடா. போ எனக்கு டவுட்டாக இருக்குல்ல. அந்த இடத்துல ஒழுங்காக போய் பார்த்துட்டு வரலாம்டா. என்ன ஒரு பக்கமும் சுட்டு கரெக்டாக தான் வரும். சத்தமா அடுத்து இந்த வழி வா அது மாதிரி காமிச்சிரு. பார்த்து வாடா. பாம்பு இருக்குடா பார்த்துக்கலாம். இதுக்கு நாங்கள் போக முடியலடா.
ஃபோட்டோவில் வருது. இதுக்கு அங்கே போக முடியலடா. இதுக்கு அந்த சைடாக வந்து எடுக்கணும். வா 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 வா. அதுக்குள்ளே போக முடியும். பாரு, பார்த்து போ. இந்தா ஃபோன் இருந்தா போகலாமா? முள்ளா இருக்குண்ணா. வா இங்கே வா. போய் பாரு. நான் போய் பார்க்குறேன். ஏய், இங்கே இதுக்குள்ளெல்லாம் போக முடியாதுடா. ரொம்ப ரிஸ்க்கு. ஆமாம், அங்கே போக முடியாது. அங்கே வழியில் இதுதான் வழி. புரியுது. ஆனால் அங்கே உள்ள அந்த ரூம்லேயே இருந்துச்சுடா. எட்டி பார்த்துச்சுடா சத்தியமாக. பாரு, பார்த்துடா. போ 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 போ. வீட்டுக்கெலாம் எல்லாத்தையும் இரு. சுற்றி வைக்கணும் இடம் இருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வந்து எனக்கு டிஎம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் அவங்க ஸோ அதை வந்து ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பட் வந்து உட்காந்து ஒரு இடத்துல வந்து இதை பேசிட்டு நம்ம வீடியோ போடலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இடம், பொருள், ஏவல் எதுவுமே வந்து செட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் உட்காந்து எங்கேயாச்சும் வீடியோ பேசி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உச்சி வெயில் வந்து மண்டையை பொழந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ எங்கேயுமே இடம் இல்லை உட்காந்து பேசுகிற மாதிரி. இன்கேஸ் அப்படியே உட்காந்து பேசினா கூட இந்த காற்றோட சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போயும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபுல்லாக இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உச்சி வெயிலாக இருக்கா. எங்கேயாச்சும் ஒரு நிழலில் இருந்து நம்ம இந்த வீடியோ பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்த சூஸ் பண்ணேன். பட் இந்த இடம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்குது. ஒரு ஃப்ளோட்டிங் லெவலில் இருக்குது. பாருங்கள் பள்ளம் எப்படி இருக்குன்னு கீழே தெரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் நின்றுட்டே வந்து அந்த ஃபுல் வீடியோ வந்து முடிச்சிடுறேன். ஸோ வந்து அப்படி தான் நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஒரு இடத்த வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரண்மனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 1940 1950 அந்த பீரியடில் வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து சண்டை போட்டு இருப்பாங்கள்ல, வாரெல்லாம் நடந்துச்சு இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் கட்டப்பட்ட ஒரு ஜமீன்தாரோட அரண்மனை. ஓகேவா? பரம்பரையாக வந்து அவங்க அந்த இடத்துல ஜமீன்தாருங்க வாழ்ந்துட்டு வர ஒரு அரண்மனை அது. ஸோ அந்த அரண்மனையை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த வந்து நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரிக்வெஸ்ட்டும் வந்து வச்சுருந்தார். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு கேஷுவலாக நம்ம எடுத்துக்காமல் இதை வந்து நம்ம ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஐடியா பண்ணேன். ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து உங்கள்கிட்டலாம் நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு டிஎம் பண்ணியிருக்காங்க அப்படின்னலாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதே போல் தான் வந்து இந்த வீடியோவும் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து அப்படி தான். ஆனால் வந்து அவங்க எப்படி எனக்கு டிஎம் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த வகையில் வந்து அவங்க எனக்கு ஃபுட்டேஜஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோ மூலிமா வந்து நான் பேசி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ. ஆனால் வந்து இவ்வளோ தான் வீடியோவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இன்னும் நிறையா ஒரு ஃபுட்டேஜ் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே மொத்தமாக நான் இந்த வீடியோவில் காட்டிட்டேன்னாக்கா நைட் அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இது இல்லாமல் த்ரில் இல்லாமல் போய்டும். ஓகேவா? பார்க்குறவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக அப்படியே வாய் அடித்து போகிற அளவுக்கு வந்து அந்த கோட்டை இருக்குது, அந்த அரண்மனை வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து சில ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணலை. ஸோ அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக போய் அந்த இடத்த நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து இந்த வீடியோவில் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவரோட பேர் வந்து ஜான். அவர் கூட போனவர் பேர் வந்து விஷால்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இந்த லொக்கேஷன் எனக்கு சஜஸ்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ஒரு நாள் நைட்டு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ உங்களையும் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் அந்த வீடியோவில். ஸோ நம்மலாம் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இதோட வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் ரொம்ப நேரம் கையில் கேமரா பிடிச்சிட்டு நின்று பேச முடியல. காற்று வேறு பார்த்திங்கன்னா ரொம்ப பலமாக அடிக்குது. ஸோ அண்ட் தென் வந்து இப்போது ஒரு இடத்துக்கு போகலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, லொக்கேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன்.
பட் வந்து அந்த இடத்துல நான் விசாரித்த வரைக்குமே வந்து டே டைமெல்லாம் எதுவும் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த இடத்துல சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நைட்டு வந்து நம்ம எடுத்துடலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ராத்திரியில் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. பட் பகல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பகல் நேரத்தில் இப்போ அந்த இடத்துல வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் யோசிக்கிறேன். ஓகே, கொஞ்ச நேரம் நான் அப்படியே இந்த இடத்துல கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நான் கிளம்புறேன். இந்த வீடியோ இதோட நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? கம்மிங் சாட்டர்டே அட் 8 o'clock. ஓகேவா? ஸோ ஷார்ப்பாக டைம் நோட் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே 8 o'clock வந்து அந்த இன்னொரு வீடியோ வந்து வரும். ஓகேவா? ஸோ நம்ம சேனல்லையே வந்து இது வரைக்கும் பண்ணாத ஒரு பெரிய டியூரேஷன், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த டே டைம் ஹாரர் vlog வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து நிறைய பேர் இப்போது உங்களுக்காக ஒரு பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனலில் க்ரியேட் செய்யப்பட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் vlogs அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹாரர் ஃபேமிலி. ஸோ உங்களுக்குன்னே தான் அந்த பிளேலிஸ்ட். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு டிஎம் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு vlog எடுத்து என்னோடய இமெயில் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் உங்கள் எல்லார் வீடியோவும் வரும். ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸோ பார்க்குறவங்க நீங்கள் ஏதாச்சும் எனக்கு லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் வரும். சரி, ஓகே கைஸ், இதோட வந்து இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம். அடுத்து அதான் நான் சொன்னேன்ல, சாட்டர்டே 8 o'clock உங்களை வந்து ஒரு பெரிய வீடியோவில் நான் வந்து ஸோ இந்த வீடியோ கொடுத்த சப்போர்ட் மாதிரி நீங்கள் வந்து அந்த வீடியோக்கும் வந்து நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லைஃப்லேயே ரிஸ்க் எடுத்து என்னோடய லைஃபே வந்து நான் அந்த வீடியோக்காக வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லலாம். ஸோ அதில் என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு ரிஸ்க்கு கைஸ் அது. ஸோ அந்த வீடியோ வந்து சாட்டர்டே 8 o'clock வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து அந்த வீடியோக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வர்த்தான வீடியோ. ஓகே, உங்களை அடுத்து அந்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தன் டாடா பை பை ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன். பயங்கரமாக இருக்குது வெயில். பை 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 பை.